கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் முஸ்லீம்களுக்கு எங்கே பார்த்தாலும் சோதனை, இழிவு, அழிவு இப்படிங்கிற அடிப்படையில் தான் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அல்லாஹ் சொல்கிற பிரகாரம் வாழ்க்கையை நடத்தணும்னா அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்போ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா, அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இல்லை. அதுக்கு ஏராளமான விஷயங்கள் சமுதாயத்தில் நடைமுறையில் இருக்குது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடைமுறைப்படுத்தி காட்டாத விஷயத்தை மார்க்கமாக்கி அதையே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். அதில் தான் பார்த்தோம்னா இந்த பிரிவினை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் சுன்னத் ஜமாத், தௌஹீத் ஜமாத், ஜாக்கு, அஹ்லே ஹதீஸ் இப்படி நிறைய ஏராளமான பிளவுகள், பிரிவுகள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த மாதிரி பிளவுகள், பிரிவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சமுதாயம்தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது குறித்து என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒன்றுபட்ட சமுதாயம் தான் இஸ்லாம் அப்படிங்கிறத, ஒன்றுபட்ட சமுதாயம் தான் அல்லாஹ் விரும்பக்கூடியது, ஒன்றுபட்ட சமுதாயம் தான். அப்போ இந்த பிளவுபடுவது அப்படின்னா, இந்த பிளவுபடுவது முஸ்லீம்களுடைய கொள்கையா அல்லது யூதர்களுடைய கொள்கையா அல்லது கிறிஸ்தவருடைய கொள்கையா அப்படின்னு பார்க்கும்போது, முஸ்லீம்களுடைய கொள்கையாக இருந்ததுன்னா தாராளமாக நம்ம பிளவுபடலாம். ஏன்னா அல்லாஹ் வழிகாட்டியிருப்பான், நீங்கள் பிளவுபட்டுங்க, ஜமாத்தை பிரிஞ்சுக்குங்க, பல தலைவராக இருந்துக்குங்க, பல கொள்கைகள் இருந்துக்குங்க, இப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் வசனங்களும் இருக்கும், ஹதீஸ்களும் இருக்கும். ஆனால் அப்படி எங்கேயுமே இல்லை. ஒரே ஜமாத்தாக தான் இருக்கணும், ஒரே தலைமை தான் இருக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஹதீஸ்களும் நிறையா இருக்குது, குர்ஆனுடைய வசனங்களும் நிறையா இருக்குது. அப்போ இந்த பிளவுபட்டு நிற்கிறோம் இல்லை, இந்த பிளவுபட்டு நிற்பது இது யூத கிறிஸ்தவருடைய வழிமுறை. இது குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. அபூதாவுதில் ஹதீஸ் நம்பர் 3980, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யூதர்கள் 71 அல்லது 72 கூட்டங்களாக பிரிஞ்சிட்டாங்க. சொல்லிட்டு கிறிஸ்தவர்களும் 71 அல்லது 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். என்னுடைய சமுதாயத்தினர் 73 கூட்டங்களாக பிரிவாங்க. அப்போ யூத கிறிஸ்துவோடைய வழிமுறை என்னன்னா பிளவுகள், பிரிவுகள், ஜமாத்தாக அவங்க இயங்கி இருக்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா 3981 முஆவியா பின் அபு சுஃபியான் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இடையே நின்று அறிந்து கொள்ளுங்கள், வேதக்காரர்களில் உள்ள உங்களில் முன்னோர்கள் 72 கூட்டங்களாக பிரிஞ்சாங்க. இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பயான் பேசுகிறாங்க, மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேதக்காரர்கள் 72 கூட்டங்களாக பிரிஞ்சாங்க. என்னுடைய இந்த சமுதாயம் 73 கூட்டங்களாக பிரியும். அதில் 72 கூட்டம் நரகத்தில் செல்லும், ஒன்று மட்டும்தான் சொர்க்கத்தில் செல்லும், அதுதான் ஜமாத். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற ஜமாத் இருக்குல்ல, அந்த ஜமாத் எப்படி இயங்குச்சோ, எதன் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினாங்களோ, எதை கொள்கையாக மக்களுக்கு அறிமுகம் செய்தார்களோ இஸ்லாத்தை, அந்த அடிப்படையில் யார் இயங்குறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படிங்கிற கருத்துப்பட ஹதீஸ் நிறையா இருக்குது. இதனுடைய அறிவிப்பாளர் சொல்கிறாரு, சேர்த்து சொல்கிறாங்க, பின்னாடி ஒரு கூட்டம் ஒரு சமுதாயத்தில் அவங்க நாய் கடித்தவருக்கு நோய் உடல் முழுவதும் ஊடுருவதை போன்று அக்கூட்டத்தாருடன் வழிகேடுகளும் அனாச்சாரங்களும் ஊடுருவும். முஸ்லீம்கள் மத்தியில் அனாச்சாரம், வழிகேடு எல்லாம் ஊடுருவுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்லி காட்டுறாங்க. மேலும் அம்ர் பின் உஸ்மான் அவங்க சொல்கிறாங்க, நாய் கடிப்பட்டவருடைய நரம்புகள் மற்றும் மூட்டு முழுவதும் அந்நோய் ஊடுருவியே தீரும். அப்போ இந்த அளவுக்கு அந்த வழிகேடுகள், பிரிவினைகள், பிளவுகள் உருவாகுங்கிற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த உம்மத்தை பொறுத்த வரைக்கும் பல கூறாக பிரியலாமா, பல ஜமாத்துகளாக இருக்கலாமா, பல தலைவர்கள் இருக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஏராளமான ஆயத்துகள் இருக்குது. உதாரணத்துக்கு 2வது சூறால 213வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் மனிதர்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகவே இருந்தார். அது அல்லாஹ் சொல்லும், உம்மத்துன் வாஹிதா, ஒரே சமுதாயம் தான், பல சமுதாயம் இல்லை, ஒரே சமுதாயம் கருத்தில் அல்லாஹ் பல இடங்களை சொல்கிறான். அதாவது 2வது சூறால 213, அதே மாதிரி 10வது சூறால 19வது வசனம், மனிதர்கள் அனைவரும்
ஆரம்பத்தில் ஒரே மார்க்கத்தை பின்பற்றும் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர். பின்னர் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே பல ஜமாத்தாக பிரிஞ்சாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே கருத்துப்பட 21வது சூறால இருக்குது, பல இடங்கள்ல இருக்கு. 21வது சூறா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அனைவரும் ஒரே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டிய ஒரே வகுப்பாறு தான். அதாவது உம்மத்துன் வாஹிதா, ஒரே ஒரு ஜமாத்து தான், ஒரே ஒரு உம்மத்து தான் நல்லா சொல்லி காட்டுறான். இதில் வேற்றுமை கிடையாது. உங்கள் அனைவருக்கும் இறைவன் நான் ஒருவனே, என்னையே நீங்கள் வணங்குங்கள். அது 23வது சூறால 52வது வசனம் 53வது வசனத்தில், எனினும் தங்களுடைய புத்தகத்தை பலவாறாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பாரும் தங்களிடம் உள்ளவற்றை கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்க. இப்போ ஜமாத்தா குழு குழுவா பிளவுபட்டு தங்களிடம் இருக்கும் ஆதாரத்தை கொண்டு ஒவ்வொரு ஜமாத்தும் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கோங்க. நாம தான் சரியான பாதையில் இருக்கிறோம், நாம தான் ஹக்கில் இருக்கிறோம், நாம தான் சொர்க்கத்துக்கு போவோம், நாம தான் அகுலு சுன்னத்துல் ஜமாத்து, நான் அகுலு சுன்னாங்க, நாங்கள் தௌஹீத் ஜமாத்து, இப்படின்னு போய் சந்தோஷம் அடைகிறது. அதே பார்த்தீங்கன்னா 32வது வசனத்தில் சொல்லும்போது, எவர்கள் தங்கள் மார்க்கத்திற்குள் பிரிவினையை உண்டு பண்ணி பல பிரிவுகளாக பிரித்து அவர்கள் ஒவ்வொரு பிரிவாரும் தங்களிடம் உள்ளவற்றை கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்க, அவருடன் சேர்ந்து விடாதீங்க. ஒவ்வொரு ஜமாத்தும் தங்ககிட்ட சில ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் சரியாக இருக்கிறோம், நாங்கள் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், இப்படிங்கிற அடிப்படையில் பேசுகிறாங்கல்ல, இது இன்னைக்கு இல்லை, இது யூத கிறிஸ்தவரோடு இருக்குது. அப்போ யூத கிறிஸ்துவ இருந்து இருக்குது. அப்போ அதை தான் எல்லாம் சொல்கிறான், பல பிரிவாக பிரியாதீங்க. இது 6வது சூறா 153வது வசனத்திலையும் நிச்சயமாக இதுதான் நேரான வழி, இதுதான் என் நேரான வழியாகும், அதையே நீங்கள் பின்பற்றுங்க, மற்ற வழிகளை பின்பற்றாதீங்க, அவை அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து உங்களை பிரித்து விடும், நீங்கள் தக்வா உடையவர்கள் ஆவதற்காக இவற்றை உங்களுக்கு அல்லாஹ் உபதேசிக்கிறான். எவ்வளோ தெளிவாக இருக்குது. அல்லாஹ் நமக்கு தந்தது ஒரே ஒரு வழி தான், அந்த ஒரு வழியை தான் பின்பற்றணும், பல வழிகள் இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி, ஒரு கோடை போட்டு காமிச்சிட்டு இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி, கிளையில் இடது பக்கம் வலது பக்கம் நபிச கோட்டுக்கு இடையில போடுறாங்க. இதில் பல வழிகள், இங்கே ஷைத்தான் உட்காந்து அழைப்பு கொடுப்பான், இப்படி கருத்துப்பட நபிசன் சொன்னதாக ஹதீஸ்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி எவர்கள் தங்கள் மார்க்கத்தை தங்கள் இஷ்டப்படி பலவாறாக பிரித்து பல பிரிவினராக பிரிந்து விட்டனரோ அவருடன் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அவருடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா இந்த தீய செயலை பற்றி அல்லாஹ் பின்னாடி அறிவிப்பான். இது 6வது சூறால 159வது வசனம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் இருக்குது. அப்போ இந்த செய்திகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம சகோதரி என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பல ஜமாத்தை நம்ம இருக்கலாம், பல இயக்கங்களாக இருக்கலாம், பல குழுவாக இருக்கலாம், இப்படிங்கிற கருத்துப்பட அந்த கருத்தை நிலைநாட்டு விதமாக தங்களுடைய நடவடிக்கை அமைச்சிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயத்துக்களே போதுமானது, ஒரு ஜமாத்து தான் ஒரு தலைமையின் கீழ் தான் செயல்படணும், நிறைய ஆயத்துகள் இருக்குது, இது போதுமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா கை சேதம், அதாவது பிரிவினையே வழிபாடு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது, யார் ஜமாத்துக்கு தலைவர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. இது குறித்து பார்த்தீங்கன்னா புகாரி, முஸ்லீம், திருமதி எல்லா நூல்களையும் ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அடக்கம் பண்ணுவதற்கு முன்னாடியே தலைமையை தேர்வு பண்ணக்கூடிய பொறுப்பு இருக்குது அந்த சமுதாயத்துக்கு. தலைமை இல்லாமல் இருக்கவே கூடாது, அது ஒத்த தலைமையாக இருக்கணும். ஒத்த தலைமைக்கு கீழே செயல்படக்கூடிய சமுதாயம் தான் வெற்றி பெறும். அல்லாஹ்வுடைய உதவி இந்த ஜமாத்துக்கு தான் கிடைக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதுக்கு அப்புறம் அடக்கம் கூட பண்ணல. அப்போ சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க ஒரு தலைமையை தேர்வு பண்ணணும்னு சொல்லி. இது புகாரி, முஸ்லீம், திருமதி போன்ற எல்லா நூல்கள்லையும் இந்த செய்தி இருக்குது. இது நீளமான செய்தி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு அப்போ என்னன்னா அன்சாரிகள் சொல்கிறாங்க, அதாவது பனு சாயிதா கூடாரத்தில் ஒன்று கூடி சஅத் இப்னு உபாதா அவரிடம் எங்களில் ஒரு தலைவர், உங்களில் ஒரு தலைவர், அது அன்சாரிகளில் ஒரு தலைவர், முஹாஜிரிகள் ஒரு தலைவர் தேர்வு பண்ணிக்கலாம். இது புகாரியில் 3668, அதே மாதிரி 6830 பல இடங்கள் இருக்குது. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, அன்சாரிகளுக்கு ஒரு தலைமை, முஹாஜிர்களுக்கு ஒரு தலைமை, அதாவது மதீனாவாசிகளுக்கு ஒரு தலைமை,
மக்காவாசிகளுக்கு ஒரு தலைமை, 2 ஜமாத்தை நம்ம இருந்துக்குவோம் இப்படிங்கிற அடிப்பில் ஆலோசனை நடக்குது. இதை வந்து சஹாபாக்கள் ஆதரிச்சாங்களா? ஜமாத்தா குழுவாக பிரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதரிச்சாங்களா? இல்லை. அங்கே கலந்து பேசி ஒத்த ஜமாத்தாக தான் இருக்குங்கிற அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக அங்கே நியமனம் பண்ணப்பட்டாங்க. அப்போ இந்த செய்தி எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னது ஒரு ஜமாத்தாக தான் இருக்கும்னு சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தினாங்க. அப்போ எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒத்த ஜமாத்தா இருக்குல்ல, அந்த ஒத்த ஜமாத்தை பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை யார் மேற்கொண்டாலும் அவரை என்ன செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜமாத்து பிளவுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. முஸ்லீம்கள் பிரிஞ்சு குழுவாக செயல்படுவது மிக மோசமான நிலைக்கு தான் கொண்டு செல்லும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி முஸ்லீமில் 3772 அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னாடி விரைவில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தோன்றும். இந்த சமுதாயத்தினுடைய நிலை ஒரு தலைமையின் கீழ் ஒன்றுபட்டு இருக்கும்போது பிளவை ஏற்படுத்த விரும்புகின்றவரை வாளால் வெட்டி கொள்ளுங்கள், அவர் யாராக இருந்தாலும் சரியே. அப்போ ஒரு கொலை குற்றத்துக்கு சமமான விஷயம் இது. கொலை செய்யப்படுவதற்கு தகுதியான விஷயம் எது? பிளவுபடுத்துவது. அப்போ முஸ்லீம்ல இதே மாதிரி ஹதீஸ் பார்த்தீங்கன்னா 3773 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரின் தலைமையின் கீழ் உங்கள் நிலை ஒன்றுபட்டு இருக்கும்போது உங்கள் ஐக்கியத்தை உடைக்கும் அல்லது உங்கள் கட்டமைப்பை குலைக்கும் நோக்கத்தோடு உங்களுடன் யாரேனும் வந்தால் அவரை கொன்று விடுங்கள். இதை அர்ஃபஜா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது நிறைய நூல்கள் இருக்குது, திருமதி அபூ தாவூத் நிறைய நூல்கள் இருக்குது. அப்போ இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஜமாத் இருக்குது, ஒரு தலைமையின் கீழ் செயல்படும் போது அங்கே போட்டியாக ஒரு அமீர், போட்டியான ஒரு ஹலீஃபா மாதிரி வந்தாருன்னா போட்டியாளரை கொலை செய்யுங்கள். எதுக்கு அப்படின்னா, அந்த ஜமாத்தை உடைக்கிறாங்கல்ல, ஒன்றுபட்ட சமுதாயத்தை உடைக்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து தண்டனை என்னன்னா கொலை செய்யப்படுவதுதான். அப்போ இந்த அளவுக்கு கடுமையான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, இதை கொலை செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு கடுமையான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த கடுமையான விஷயத்தில் தூக்கி போட்டுட்டு ஒரு சாதாரண ஒரு குற்றம் மாதிரி கொண்டு வந்து முஸ்லீம் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயந்தான், பிரியாமல் செயல்பட முடியாது, பிரிஞ்சு தான் செயல்பட முடியும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ இது எது காட்டுது அப்படின்னா, இன்னும் ஆதாரம் காட்டுறது, பிளவா செயல்படலாம்ல. இதில் எதை காட்டுது அப்படின்னா, ஹவுஸ் அதில் கஸ்ரஜ் இந்த மாதிரி குழுக்கள் இருந்தாங்களே, அதுக்கு தலைமையாக இருந்தாங்களே, சாத் இப்னு உபாதா இருந்தாங்க, சாத் இப்னு முஆத் அப்படிங்க இருந்தாங்க, சில குலத்துக்கு தலைவர்கள் இருந்தாங்கல்ல. இப்போ இதையெல்லாம் எதை காட்டுதுன்னா, நம்ம வந்து பல பிரிவாக பிரிஞ்சிக்கலாம் இப்படிங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஹதீஸ்களில் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரியாதன விளைவு தான் இதையெல்லாம் இந்த பிரச்சனைக்கு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு அப்புறமும் எவ்வளவோ குழப்பங்கள் வந்தாலும் ஹவாரிஜிகள் இருந்தாங்க, பல குழப்பங்கள் இருந்தது. வேறுபடுத்தி காட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சஹாபாக்கள் தனி ஜமாத் பேரை வச்சாங்களா? எந்த பேர் வச்சுக்கல. அப்போ எந்த பேரும் சஹாபாக்கள் வச்சுக்கல அப்படிங்கும்போது, ஏன்னா அங்கே மிக ஹவாரிஜிகள் மோசமான கொள்கையை வந்து சமுதாயத்தில் அறிமுகம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் அஹ்லு சுன்னா, நாங்கள் குரான் உடையவங்க, அகுலு குரான் ஏதோ ஒன்று பேசி சஹாபாக்கள் தங்களை தனிச்சு காட்டுனாங்களா? தனிச்சு காட்டவே இல்லை. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இத்தனை ஜமாத்துகள் இருக்குது, ஏங்க பேர் வைக்க அகுலு சுன்னான்னு ஏன் பேர் வைக்கிறீங்க, ஏன் ஜாக்குன்னு பேர் வைக்கிறீங்க, ஏன் தௌஹீதுன்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி கேட்டால் என்ன பதில் வருதுன்னா, வழிகட்ட கொள்கைகள் மத்தியில் நாங்கள் சரியான ஆள்னு சொல்லி சமுதாயத்தை அடையாளம் காட்டணும் தானே, அதனால் நாங்கள் தனி ஜமாத்தாக பிரிஞ்சு செயல்படுறோங்கிற ஒரு வாதமே இல்லை. இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத வாதம். இந்த வாதத்தை வச்சு தன்னோட ஜமாத்தில் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஹதீஸ்களெல்லாம் காட்டுறது. என்னோட பிளவுபடுவது சமுதாயத்தில் நல்லதாக இருந்ததுன்னா, ஹவாரிஜிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது சஹாபாக்கள் தங்களுக்குன்னு ஒரு ஜமாத்தை ஏற்படுத்திக்கிட்டு, நாங்கள் வந்து நல்லவங்க, நாங்கள் வந்து சமுதாயத்தில் நாங்கள் தான் சரியான விஷயத்தை போதிப்போம், நபி தோழர்கள், நபியிடம் நாங்கள் பாடம் பயின்றவங்க அப்படின்னு தங்களை தனித்துவம் அடையாளம் காட்டவே இல்லை. ஏன் காட்டல? பிளவுபடுத்துவது, பிளவுபடுவது கொடிய குற்றம்.
அந்த கொடிய குற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சமுதாயத்தில் பிரச்சாரம் தான் செஞ்சாங்களே தவிர தனி ஜமாத்தா உருவாகலை, தனி தலைமை ஏற்படுத்தலை. அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பல குழுக்கள் இருந்தாங்கள்ல, கோத்திரங்கள் இருந்தாங்கள்ல, இதுக்கு தலைமை இருந்தாங்கல்ல. அப்போ இந்த தலைமை தான் இந்த மாதிரி நம்ம இருக்கிறதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இந்த தலைமையை பொறுத்தவரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குலத்துடைய தலைவர்கள் இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு அது ஒரு தலைமையின் கீழ் தான் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி திமுக இருக்குது, அதிமுக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. திமுக அதிமுகவுக்கு ஒத்த தலைமை தான், மாநில தலைமைன்னு ஒன்று இருக்கும். மாநில தலைவர் இருப்பார், அதிமுகவுக்கு இருப்பாங்க, திமுகவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவில் நகர தலைவர் இருப்பார், மாநகர தலைவர் இருப்பார், இதில் தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவரை கூப்பிட்டு உங்கள் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் திமுகவோட ஒத்த தலைமை தான் சொல்லுவார். அவர் ஒரு தலைமைக்குள்ள செயல்படுவார். இப்போ இந்த குழு சொல்கிறாங்கல்ல, அதாவது இந்த கோத்திரத்துடைய தலைவர், ஹவுஸுடைய தலைவர், ஹஸ்ரத்துடைய தலைவர், இவங்களெல்லாம் கூப்பிட்டு உங்கள் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டால் யாரை சொல்லுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லுவாங்க, ஒத்த தலைமை தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்குள்ள ஜமாத் எப்படி இல்லை, உங்கள் தலைமை யாருன்னா அவர் ஒருத்தர் சொல்லுவார், இவரை கேட்டால் இவர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த பக்கம் கேட்டால் இவர் ஒருத்தர் சொல்லுவார். ஒத்த தலைமையை சொல்ல மாட்டேன். இந்த வேறுபாடை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த வேறுபாடை புரியாமல் ஹவுஸுக்கு ஒரு தலைவர் இருந்த மாதிரி, ஹஸ்ரத்துக்கு ஒரு தலைவர் இருந்த மாதிரி, இந்த குலத்துக்கு ஒரு தலைவர் இருந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அது அங்கங்கே அப்படி முடிஞ்சிடும். இந்த ஒத்த தலைமையில் வராது. இந்த தலைவர் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு நியமனம் பண்ணுறாங்கன்னா, எல்லா பிரச்சனைகளும் ஒரு தலைவர் சரி பண்ண முடியாது. அந்த தலைவர் நியமனம் பண்ணி ஒரு குழுவாக இருக்கும்போது, ஒருத்தர் தலைவராக்கி விடும்போது அந்த தலைவர் அங்குள்ள ஒரு 10 பேர் பிரச்சனையை கேட்டுக்கிட்டு இங்கே ஒத்த தலைமையில் சொல்லிடுவார். இது பிரச்சனை தீர்ந்துடும். 1000 பேர் இருக்குன்னா 1000 பேர்த்தையும் ஒத்த தலைமை சந்திக்க முடியாது, அது வாய்ப்பு இல்லை. இதற்காக நிர்வாக ரீதியாக தான் இந்த மாதிரி தலைமை இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது புகாரியிலே நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. புகாரியில் பார்த்து 2539 இருக்குது. ஹவாஸின் குலத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் செல்வம், அதாவது ஹவாஸின் குலத்தார் இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் போர் நடக்குது. அப்போ முஸ்லீம்களை கைதியாக பிடிபடுறாங்க. ஹவாஸின் குலத்தார் கைதியாகவும் பிடிபடுறாங்க. அதே மாதிரி ஏராளமான கனிமத்து பொருட்களையும் முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க. அப்போ அந்த ஹவாஸின் குலத்தில் சில பேர் இஸ்லாத்தை தழுவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராங்க. தங்கள் செல்வங்களையும் முஸ்லீம்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட போர் கைதிகளும் திருப்பி தந்து விடும்படி கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று அந்த குழுவினரை வரவேற்று, என்னுடன் நீங்கள் பார்க்கின்ற மற்றவர்களும் இருக்கிறாங்க, நான் மட்டும் இல்லை, நான் மட்டும் முடிவு செய்ய முடியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையான பேச்சை எனக்கு மிகவும் பிடிக்கும். செல்வங்கள் அல்லது கைதிகள் ரெண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவங்க செல்வத்தை கேட்டு வராங்க, கைதிகளை கேட்டு வராங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, செல்வம் அல்லது கைதி இது ரெண்டில் ஏதோ ஒன்று நீங்கள் முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி ஹவாஸுடைய குலத்தார்ட்டப்போ சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் உங்களை எதிர்பார்த்தே இருந்தேன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பியது முதல் 10 நாள்களாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் 2இல் ஒன்றையே திருப்பி தருவார்கள் என்று அவர்கள் தெளிவாகி விட்ட போது அந்த ஹவாஸின் குலத்தாருக்கு தெளிவாயிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாம் 2 கேட்டோம், கைதி செல்வத்தை கேட்டோம், 2ல் ஏதோ ஒன்று தான் தருவாங்க, ஒன்று கைதியை தருவாங்க, இல்லை செல்வத்தை தருவாங்கன்னு சொல்லி அது தெளிவாயிருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்து உரை நாட்டினாங்க. அப்போது இந்த சகாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் பயான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சகோதரர்கள் ஹவாஸின் குலத்தார், இந்த சகோதரர்கள் மனம் திருந்தி நம்மிடம் வந்துள்ளாங்க, அது இஸ்லாத்தை தழுவி வந்திருக்கிறாங்க. அவர்களிடம் அவர்கள் குலத்தாரின் கைதிகளை திருப்பி தந்துவிட விரும்புகிறேன். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன விரும்புகிறாங்கன்னா, அந்த குலத்தாரோட கைதிகளை திருப்பி தர விரும்புகிறாங்க. உங்களில் மனப்பூர்வமாக இதை செய்ய திருப்பி தந்துவிட விரும்புகின்றவர் செய்யட்டும், திருப்பி தந்து விடட்டும். தம் பங்குக்குரிய கைதிகள் தம்மிடமே இருக்க வேண்டுமென விரும்புவர். அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்த வெற்றியின் வாயிலாக கொடுக்கவிருக்கும் முதலாவது செல்வத்திலிருந்து நாம் அவருக்கு கொடுக்கும் வரை அவ்வாறே செய்யட்டும். அதாவது செல்வத்தை கொடுத்து மறுபடியும் கைதி கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. தம்மிடமே கைதியை வைத்துக் கொள்ளட்டும். இதை செவியிட்டதும் மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்காக மனப்பூர்வமாக கைதிகளை திருப்பி தர. ரசூலுல்லாஹ் சொன்னால் உடனே கட்டுப்படுவாங்க. இப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய சொல்லிட்டீங்க, கைதிகளை திருப்பி தர சொல்லி நாங்கள் மனப்பூர்வம் ஒத்துக்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் சம்மதிப்பவர் யார், சம்மதிக்காதவர் யார் என்று நாம் அறிய மாட்டோம். எனவே நீங்கள் திரும்பி செல்லுங்கள். உங்களிடையே உள்ள தலைவர்கள் உங்களின் முடிவை நம்மிடம் தெரிவிக்கணும். உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்க. அப்போ ஒரு குளம் இருக்கிறாங்க, ஒரு கோத்திரம் இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்துக்கு தலைவர் இருக்கிறாங்கன்னா அந்த தலைவர்கிட்ட நீங்கள் 10 பேரோ ஒரு 50 பேரோ சொல்லிட்டீங்கன்னா அந்த 50 பேர் தான் தனித்தனியாக விசாரிக்க வேண்டியதில்லை.
உங்கள் முடிவை அந்த தலைவர்கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிட்டீங்கன்னா உங்கள் சார்பாக ஒருத்தர் பேசினா போதும். இதுக்கு தான் தலைமைங்கிறது. ஒத்த தலைமை தான். அந்த ஒத்த தலைமை இன்னும் கீழே ஒரு நகரத்துக்கு கீழே ஒரு தலைமை ஏன் உருவாக்குது அப்படின்னா, ஒரு 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு ஒத்த தலைவர் சந்திக்க முடியாது. அப்போ அவர் ஒரு தலைமைன்னு சொல்லி, இப்போ ஈரோடு இருக்குன்னா ஈரோட்டுக்கு ஒரு தலைமை, இந்த பக்கம் கோபிக்கு ஒரு தலைமை, இப்படி சொல்லி ஒத்த தலைவராக இருக்கிறார். அவர் வந்து நியமனம் பண்ணுவார். நியமனம் பண்ணும்போது இங்குள்ள தகவல்களை சேகரம் பண்ணி இறுதியான ஒரு முடிவாக அறிவிப்பார். இதுக்கு தான் நிர்வாக ரீதியாகத்தான் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கே தவிர, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளவுபடுவதற்காக இல்லை. ஜமாத்தாக நாங்கள் தான் சரியான ஜமாத்து, எங்களை விட்ட யாரும் இல்லை சத்தியத்தை சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி கொள்கை ரீதியாகவும் மசாயில் ரீதியாகவும் பிளவுபடுவதற்கு அனுமதியே கிடையாது. சகாபாக்கள் அதுவும் பிளவுபடவும் இல்லை, அதற்குரிய ஆதாரமும் அது கிடையாது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டுக்கு 2 ஆளுநர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல, ஒரு நாட்டுக்கு அதாவது 2 ஜமாத் இருக்கக்கூடாது, 3 ஜமாத் இருக்கக்கூடாது முஸ்லீம் மத்தியில் அப்படின்னா, இந்த ஆதாரத்தில் யார் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடியவங்க. கை சேதமான விஷயம், தங்களுடைய உலகில் ஆதாயத்திற்காக மார்க்கத்தை எப்படிலாம் வளைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன் நாட்டுக்கு அனுப்புனாங்களா ஆளுநரா? முஆத் பின் ஜபல் அவங்களையும் அபு மூசா அல் அஷ்அரி அவங்களையும் அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு நாட்டுக்கு யமன் நாடுக்கு 2 ஆளுநர் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ நம்ம தான் குர்ஆன் பார்க்கறதில்ல, ஹதீஸை பார்க்கறதில்ல, ஹதீஸுடைய நாலேஜும் இல்லை அப்படிங்கும்போது அப்போ ஜமாத் நம்ம பிளவுபட்டுக்கலாம் இப்படிங்கிற கருத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இருக்குது. யமன் நாட்டுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு மூசா அல் அஷ்அரி அவங்களையும் அனுப்புனாங்க, முஆத் பின் ஜபல் அவங்களையும் ஆளுநராக அனுப்புனாங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பல நூல்களில் பல இடங்களில் பலவாறாக வருது. அப்போ புகாரியில் பார்த்தீங்கன்னா 4341, அதாவது 43-41, அதில் அபூ புர்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தந்தை அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களையும் யமன் நாட்டுக்கு அனுப்பினார்கள். இந்த மாதிரி செய்தி நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ 2 ஆளுநர் ஒரு நாட்டுக்கு இருக்கிறாங்கல்ல, இதை வச்சு ஒரு நாட்டுக்கு 2 ஜமாத் இருக்கலாம், 3 ஜமாத் இருக்கலாம், முஸ்லீம்கள் மத்தியில் இப்படி பிளவு செயல்படலாம் இப்படிங்கிற கருத்தை நிறுவுவதற்காக இந்த மாதிரி செய்திகளை கொண்டு வராங்க. குர்ஆனை முற்படுத்தணும். குர்ஆனில் பிளவுபடுவதற்கு எங்கேயுமே ஆதாரம் இல்லை. அதை அப்படியே அழகாக நவுத்தி வச்சுட்டு இந்த மாதிரி ஹதீஸில் கொண்டு வருவாங்க. இந்த ஹதீஸை கூட முழுமையாக சொல்கிறாங்களா? கிடையாது. பாதியாக சொல்லி சமுதாயத்தில் பிளவையும் பிரிவினையும் ஊக்குவிக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸில் மொத்த கருத்து பார்த்தீங்கன்னா, அவர்களில் ஒவ்வொருவரையும் யமனின் ஒரு மாகாணத்துக்கு அனுப்புனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமன் 2 மாகாணங்களாகும். யமன் நாடு 2 மாகாணம். இந்த ஹதீஸை மறைச்சிடுறது, உலமாக்கள் மறைச்சிடுறது. மார்க்கத்தை நாங்கள் போதிக்கிறோம், சத்தியத்தை போதிக்கிறோம், எதையும் மறைக்க மாட்டோம் இப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய உலமாக்களே இந்த மாதிரி செய்தியில் மறைச்சிடறாங்க. யமன் அப்படிங்கிறது 2 மாகாணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதா புகாரியில் 4341 இருக்குது. அப்போ ஒரு மாகாணத்துக்கு முஆத் பின் ஜபல் அவங்களும், இன்னொரு மாகாணத்துக்கு முஆத் பின் ஜபல் அவங்களும், இன்னொரு அபு மூசா அல் அஷ்அரி அவங்களும் ஆளுநராக இருந்தாங்க. ஒரு மாகாணம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தலைவர்னால் சரியான நிர்வாகம் பண்ண முடியலன்னா அதை பிரித்து 2 மாகாணம் ஆக்கலாம். இன்னும் பெருசாக இருக்கா 3 மாகாணம் ஆக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு தலைவர் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஜமாத், 3 ஜமாத், 4 ஜமாத் இப்படிங்கிற மாதிரி உருவாக்கி விடுறது இது நல்ல விஷயமே இல்லை. அதை பிரித்து காட்டணும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு சரியான விஷயமே கிடையாது. பிரித்து காட்டு எல்லாம் மறுமையில் பிரித்து காட்டுவான். இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு எல்லாம் மறுமையில் பிரித்து காட்டுவான். எல்லாம் மறுமையில் பிரிக்கிற விஷயத்தை இங்கேயே செஞ்சு பாவியாகிற வேலையை தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி பிரிவுகள் இருக்கும்போது இது எங்கே கொண்டு போய் முடிக்கும்? சத்தியத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம், நாங்கள் சொல்வது மட்டும்தான் சரி, மற்றவங்கெல்லாம் அசத்தியத்தில் இருக்கிறாங்க, பாத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது சகோதரத்துவம் உடைக்கப்படும். நாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகுவோம் இப்படிங்கிற அடிப்படையில் செயல்படும் போது இங்கே என்ன நடக்குது? சமுதாயம் எந்த முன்னேற்றம் ஏற்படாது. ஜமாத்துடைய முன்னேற்றம் ஏற்படும், ஒரு தனிநபருடைய முன்னேற்றம் ஏற்படும். இது இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு ஒன்றுமே இல்லை. இஸ்லாமிய ஆட்சி உருவாக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் உடைக்கப்படுவதனால ஜமாத்தாக பிளவுபட்டு செயல்படும் போது உள்ளங்கள் ஒன்றுபட்டு இருக்காது. முதல்ல உள்ளங்கள் உடஞ்சிரும்.
அல்லாஹ் சொல்லக்கூடிய சத்தியத்தை ஒரு குறிப்பிட்ட லெவலில் வச்சுக்கிட்டு சுருக்கிடுவோம், அதை விரிவுபடுத்த மாட்டோம். இஸ்லாம் அப்படிங்கிறது பறந்து விரிஞ்சு கிடக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான். எல்லா விஷயங்களுக்கும் பதில் இருக்குது. அதை தூக்கி போட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஜமாத் செயல்படுவது. அப்போ அந்த ஜமாத்தும் அதை மட்டும் கொள்கையாக வச்சுக்கிட்டு ஒரு 10 வருஷம் கரெக்டாக இருப்பாங்க, 4 வருஷம் கரெக்டாக, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளும் பிரச்சனை, அவங்களுக்கு குழுவாக பிரிகிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பிளவுபடுவது, பிரிவினை இருக்கிறது மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. இது குறித்தும் இந்த மாதிரி பிளவுகள் இன்னைக்கு ஏராளமான பிளவுகள் சுன்னத் ஜமாத்தில் ஏகப்பட்ட பிளவு. தமிழ்நாட்டுக்குள்ளாரே நாங்கள் அகுலு சுன்னா, நான் அகுலு சுன்னத்துல் ஜமாத் இப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்டையே ஏராளமான பிளவுகள், பிரிவுகள். அதே மாதிரி நாங்கள் தௌஹீது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்ட்டையும் ஏராளமான பிளவுகள், பிரிவுகள் இருக்குது. அப்போ இந்த பிளவுகள், பிரிவுகள் இருக்கும்போது எந்த பிரிவோடு நம்ம சேரணும், எந்த பிளவோடு இருக்கணும், இதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு மார்க்கத்தில் சொல்லப்படும். நமக்கு முதல்ல குர்ஆனில் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம், உம்மத்துன் வாஹிதா. அப்போ ஒரே ஒரு சமுதாயம் போது குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு மனப்பூர்வமாக வந்தால் ஒரே ஜமாத்தை ஆக முடியும். மனோ இச்சையே மார்க்கமாக்குனா ஆளாளுக்கு ஒரு ஜமாத்து, ஆளாளுக்கு ஒரு கொள்கை, ஆளாளுக்கு ஒரு ஃபத்வா, ஆளாளுக்கு ஒரு இயக்கம், ஆளாளுக்கு ஒரு மன்றம், இப்படிங்கிற மாதிரி செயல்படும் போது சமுதாயம் மேன்மையான நிலைக்கு வராது. அப்போ இந்த குழுவாக செயல்படுவது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இது குறித்து ஹுதைஃபா அல் யமான் அவங்க சொல்கிறாங்க. இது எல்லா நூல்களையும் இருக்குது. புகாரி, முஸ்லீம், திருமதி, அபூதாவுத், நஸஈ, இப்னு மாஜா, தாரமி, இப்னு குஸைமா எல்லா நூல்களையும் செய்தி இருக்குது. ஹுதைஃபா அல் யமான் சொல்கிறாங்க, மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட நன்மையை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி எதை செஞ்சால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், எது செஞ்சால் நமக்கு நன்மை, இப்படிங்கிற அடிப்படையில் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பற்றி கேட்பேன் அப்படின்னா தீமையை பற்றி கேட்பேன். எது தீமை? ஏன் அப்படின்னா அது என்னை தீண்டி விடுமோ என்று அஞ்சிய காரணத்தால் தான் அதை பற்றி கேட்டேன். தீமை என்னென்ன தீமை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அதிலிருந்து விலகி கொள்வதற்கு அவர் கேட்டிருக்காரு. அப்போ நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் அறியாமை காலம் ஆச்சரியத்திலும் தீமையிலும் மூழ்கி கிடந்தோம். அப்போது அல்லாஹ் இஸ்லாம் எனும் நன்மையை எங்களிடம் கொண்டு வந்தான். இந்த நன்மைக்கு பிறகு ஒரு தீமை இருக்கிறதா, அதாவது குழப்பம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இருக்குதுன்னு பதிலளித்தாங்க. நான் மறுபடியும் கேட்டேன், இந்த தீமைக்கு பிறகு நன்மை எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், ஆனால் அதில் சற்று கலங்கலான நிலை இருக்கும். ஒரு தீமைக்கு அப்புறம் மறுபடியும் நன்மை வரும், ஆனால் நன்மை எப்படி இருக்குன்னா ஒரு கலங்கலான நிலை இருக்கும், குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறாங்க என்று பதிலளித்தாங்க. நான் அந்த கலங்கலான நிலை என்ன, சஹாபாக்கள் எப்படி கேட்குறாங்க பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச்சாக கேட்குறாங்க. அப்போ அந்த கலங்கலான நிலை என்னன்னு கேட்கும்போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சமுதாயத்தார் என்னுடைய நேர்வழி அல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவாங்க. நான் அது காமிச்சிருக்க மாட்டேன், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் அதை காமிச்சிட்டு இருக்க மாட்டேன் அந்த வழியை. ஆனால் ஒரு சமுதாயத்தார் நேரு வழி அல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவாங்க. அது நேரு வழியே இருக்காது, நேரு வழி மாறி கொண்டு தன்னோட வாத திறமையினால், பேச்சு திறமையினால் அது நேரு வழி மாறி கொண்டு மக்கள்கிட்ட வழிகாட்டுவாங்க. அவர்களின் நன்மையும் காண்பாய், தீமையையும் காண்பாய். அவங்ககிட்ட நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், கலந்து இருக்கும். அதுக்கு கேட்குறாங்க ஹுதைஃபா அல் யமான், அந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா அப்படின்னு கேட்டேன். அதற்கு ஆமாம், நரகத்தின் வாசல்களுக்கு அழைப்பவர்கள் சிலர் தோன்றுவார்கள், அவர் அழைப்பை ஏற்பவன் நரகத்தில் அவர் எரிந்து விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவருடைய அடையாளங்களை எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் நம் இனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, நம் மொழிகளாய் பேசுவாங்க என்று பதிலளித்தார்கள். நான் இந்த மனிதர்களை சந்திக்கும் நிலையை அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்கள்? அதாவது அவங்களோட அடையாளத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நம் இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, அதாவது குறைஷிகளாக இருப்பாங்க, அரபிகளாக இருப்பாங்க, இப்படி கருத்துப்பட செய்தி இருக்குது. நாம் பேசுகிறதே பேசுவாங்க, குர்ஆனை பேசுகிற, ஹதீஸை இதெல்லாம் பேசிய மக்களை வழிகெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கூட்டம் செய்யும். இதை ரசூலுல்லாஹ் முன்னறிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ முஸ்லீம்களின் ஜமாத்தையும் அவர்களின் தலைவரையும் இறுக பற்றிக்கொள், ஒரு ஜமாத்தை மட்டும் பற்றி பிடிச்சிக்கங்க. அப்போ சொல்லும்போது அதற்கு நான் அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்போ ஒரு தலைவரோ இல்லை,
பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிறது என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்டேன். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பிரிவுகள் அனைத்தையும் விட்டு விலகி ஒதுங்கி விடு. ஒரு மரத்தின் வேறு பாகத்தை பற்களால் நீ கவ்வி பிடித்திருக்க நேர்ந்து அதே நிலையில் மரணம் உன்னை தழுவினாலும் சரி எந்த பிரிவினோடும் சேராமல் தனித்தே என்று பதிலளித்தாங்க. அப்போ இத்தனை ஜமாத் இத்தனை குழுவாக இருந்ததுன்னா ஒரு குழுட்ட ஒரு விஷயம் நல்லது இருக்கும், அந்த குழுவில் நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு குழுட்ட இன்னொரு நல்லது இருக்கும், அதை நம்ம மறுத்துட்டு இருப்போம், எதிர்த்துட்டு இருப்போம். இந்த பிளவுகள்னால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ முழுக்க 100% நாம தான் சத்தியத்தில் இருப்பதை போன்றும் மற்றவங்க எல்லாம் அசத்தியத்தில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கி விட்டுரும். இதனால் நபி சொல்கிறாங்க, நீங்கள் ஜமாத்துல் முஸ்லீமில் பற்றி பிடிங்க. ஜமாத்துல் முஸ்லீம்னா நம்ம பேரை வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஜமாத்துல் முஸ்லீம் அப்படின்னா இந்த ஜமாத்தை உருவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க உருவாக்கின ஜமாத் எப்படி இருந்துச்சோ அந்த அடிப்படையில் செயல்படுறாங்க நம்ம பார்க்கணும். இல்லையா நம்ம எல்லாத்துக்கும் நன்மையான நேரத்தில் அவங்கள கலந்துக்கிறது. என்னோட இந்த இயக்கவாதிகள் அதே மதகவாதிகள் எல்லாம் மதகப மேலோங்க வைக்கணுங்கிறத பாடுபடுவாங்க, இயக்கவாதிகளும் இயக்கம் மேலோங்கணும் அப்படிங்கிறத பாடுபடுவாங்க, அல்லாஹ்வுடைய பேச்சு மேலோங்கணும் அப்படிங்க பாடுபட மாட்டாங்க. அப்போ இதனால தான் நபி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த பிரிவிலும் சேராதீங்க. நீங்கள் தனிச்சிருந்து ஒரு மர வேரை பற்றி பிடித்து நீங்கள் அதன் மூலம் மௌத்து வந்தாலும் நீங்கள் அப்படி தனிச்சிருங்க. எந்த ஜமாத்தில் உட்காந்துக்கிட்டு நான் இந்த ஜமாத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு நரகத்துக்கு போகக்கூடிய வாசல் தான் திறந்துருக்கும். அப்போ இதெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த இடத்திலும் பிளவை பிரிவு எல்லாம் ஆதரிக்கவும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதரிக்கல. நபி வழியை பேணி நடந்த சஹாபாக்களும் ஒரு பிளவு பிரிவை உருவாக்குறது எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ கூட பண்ணல. ஏன்னா கவாரிஜிகள் இருந்தாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு தேவை தானே. இவங்க கருத்து பிரகாரம் இன்னைக்கு பிளவுபட்டு பிரிவினை ஆதரிக்கிறாங்கல்ல, நாங்கள் அசத்தியம் எது சத்தியம் என்பது பிரித்து காட்டுறதுக்காக ஒரு ஜமாத்து தேவைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இந்த தேவை சஹாபாக்களுக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்போ கூட ஏன் பிளவுபடலை? பிளவுபடுவது நரகத்திற்கு வழிவகுக்கும். நம்ம பிளவுபடக்கூடாது. முஸ்லீம் என்ற நிலையில் தான் நம்ம தாவா செய்யணும். 41 சூரா 33 வசனம் சொல்கிறான்ல, அப்போ முஸ்லீம் சொல்லி சொல்கிறான், அவனோட அழகிய சொல்லுன்னு அல்லாஹ் கேட்குறான். அப்போ அந்த அடிப்படையில் மட்டும்தான் செயல்படணுமே தவிர நம்ம எந்த பிளவிலும் சேராமல் ஒரு உண்மையான முஸ்லீம்களாக வாழ நம்ம முயற்சியை மேற்கொள்ளணும். அதற்காக நம்ம பாடுபடணும். அல்ஹம்துலில்லாஹி